வணக்கம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு ஹெல்த்தி வெர்ஷன் ஆஃப் கடாய் வெஜிடபிள்ஸ் தான் பார்க்க போறோம். ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் வச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில இல்லன்னா ஒரு குக்கர்ல நான் இன்னைக்கு ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு, ஒரே ஒரு ஆனியன், ஒரு 2 டொமேட்டோ 2த்தையும் கொஞ்சமா கல்லுப்பு போட்டு லைட்டா வதக்கிக்கோங்க. அதிலேயே ஒரு 10 பாதாம், அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே லைட்டா வதக்கி விட்டுட்டு, இத நல்லா ஆற வச்சு மிக்ஸியில அரைச்சிடுங்க. நீங்க என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் இதில ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க காலிஃப்ளவர், பட்டாணி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாதாமில் இருக்க ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் நல்லா நான் அரைச்சிக்கிறேன். இப்போ ஒரு குக்கரில் நான் அரைச்ச கிரேவியை அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த ஆயிலும் ஆட் பண்ணலை. இப்போது நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலா பொருளும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் நான் 1லேருந்து 2 விசில் நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நான் பன்னீர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அவ்வளோதான், நம்மளோட கடாய் வெஜிடபிள் சூப்பராக ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் வச்சு டயட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டயட்டில் இருக்குன்ற ஃபீலிங்கே இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, கீ ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ.